விஜய் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு வீட்டுக்கு அவசரமா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, "பாட்டி ஃபர்ஸ்ட் வெளில வாங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கோவமா கூப்பிடுறாங்க. "என்னடா என்னடா விஜய்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பாட்டி எல்லா விஷயம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். யார கேட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு நீங்க காவேரி வீட்டுக்கு போனீங்க? காவேரி கிட்ட கையெழுத்து போட்டு குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னீங்களாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "யாரடா கேட்கணும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான்டா" அப்படின்னு சொல்றாங்க. "பாட்டி இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு இருந்து சரி ஓகே, என் மேல ஏதோ ஒரு கரிசனத்தினால தான் அக்கறையினால தான் ஏதோ வந்து காவேரி வந்து இப்படிலாம் திட்டுறீங்க, பிடிக்கிறீங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தா, கடைசியில இவ்வளோ தூரம் சீரியஸா எடுத்துட்டு போயி, டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் நீங்களும் சித்தியும் போய் பண்ணியிருக்கீங்க. யார் கேட்டு இப்படிலாம் பண்ணீங்க? என் வாழ்க்கைய நான் தானே முடிவு பண்ணணும். இப்போ உங்ககிட்ட நான் வந்து போய் டைவர்ஸ் வேணும், காவேரி கூட இனிமேல் சேர்ந்து வாழ மாட்டேன்னு உங்ககிட்ட ஏதாவது நான் சொன்னேனா? ஏதோ கோவத்துல 1 வார்த்தை 2 வார்த்தை ஏதோ விட்டுட்டுப்பேன். அதுக்காக வந்து அத புடிச்சிருக்கீங்க நீங்க. அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் வராங்க. "என்ன தாத்தா நடக்குது? நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதாங்க தாத்தா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா அது வந்து தாத்தா உங்கள நான் என்னமோ நெனச்சேன். இனிமேல் இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க போறதில்ல. நான் இங்க இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு இந்த சொத்து இது காச வச்செல்லாம் வேற பேசியிருப்பீங்க போல இருக்குது. காசுக்கு ஆசைப்படுறவளா என் பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பின்ன என்னடா காசுக்காக தானே 1 வருஷம் பாண்ட் போட்டு நடிக்க வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க இதுக்கு மேல காவேரி பத்தி ஏதாவது பேசுனீங்களோ, இல்ல தப்பா ஏதாவது சொன்னீங்களோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னைய நீங்க முழுசாவே இப்போ உயிரோட பார்க்கவே முடியாது பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா நேத்து வந்து உனக்கு பெருசா போயிட்டாளா? உன்ன சின்னதுலேருந்து பார்த்து பார்த்து உன்னை வளர்த்திட்டு இருக்க நாங்கலாம் உனக்கு பதிரா போயிட்டோமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க பாட்டி, நான் உங்கள எதுவும் பேசிறக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோலோட இருக்கேன். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, நீங்களும் சித்தியும் பண்ணதுக்கு பதிலா வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் நடக்கிறதே வேற பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ துணிமணிலாம் எடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு தாத்தா போய், "விஜய் உன்கிட்ட சொல்லாதது தப்பு தான்டா. உன்கிட்ட எப்படி எனக்கு பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சாரிடா மன்னிச்சிடுடா" அப்படின்னு சொல்றாங்க. "தாத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க பாட்டி பண்ணதுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "இருந்தாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்குமே நிவின் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2, 3 கால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நிவின் மிஸ்ட் கால் பார்த்தேன். அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நிவின் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னாரு. நிவின் மட்டும் எனக்கு சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நானும் கால் போன போக்குல அப்படியே கார் எடுத்துட்டு எங்கேயாவது அப்படியே போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா வந்து பார்க்குறப்போ கண்டிப்பா காவேரி மனசொடைஞ்சு போயி, கண்டிப்பா அம்மா அ பாட்டி குடுக்குற தொந்தரவு தாங்க முடியாம டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டு குடுத்தாலும் குடுத்துருப்பா. ஆனா கடைசியா ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஏன்னா என் மேல அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிருந்தா. ஏன்னா நான் கையெழுத்து போட்டு குடுக்க மாட்டேன். இது மாரி சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு, நீங்க ஃபர்ஸ்ட்டு விஜய் கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து என்ன 10 கையெழுத்து கூட போட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. அவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இத பார்த்துட்டு, "டேய் நீ காவேரி பத்தி பேசினப்போ எவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்கன்னு எனக்கும் தெரியுதுடா. ஆனா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எதுக்குடா காவேரி உன் கூட பேசாம இருக்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தாத்தா. காவேரி கால் பண்ணியிருந்தா. நான் திரும்ப கால் பண்ணேன். கால் பண்ணப்ப அவைங்க அம்மா தான் வந்து அத்தை தான் வந்து ஃபோன வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் காவேரி தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கோவத்தில நானும் என் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தேன். நீங்க கூட கால் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு. மிஸ்ட் கால் வந்திருந்தது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்டா எதுக்குடா ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற? அதான் அவசரம்னா எப்புட்றா கூப்பிட முடியும்? இனிமேல் இது மாரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. "சரி தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காரு. "டேய் இங்க பார்றா, உங்க பாட்டி உன் மேல இருக்கிற பாசத்தினால ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா. நீ தேவையில்லாம இந்த வீட்ட விட்டுலாம் கிளம்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீயும் போயிட்டினா நானும் பாட்டி என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கப்பயே கரெக்ட்டா வந்துட்டு காவேரி சத்தம் கேட்குது. என்ன காவேரி சத்தம் மாரி கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. காவேரியோடைய அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு, "காவேரி வா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிடுறாரு. தாத்தா கூப்பிடுறத பார்த்துட்டு, "தாத்தா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அவளுக்கு என்ன தோணுதோ அவ பண்ணட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு, "தா ம ஐயா உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேச வந்திருக்கோம்" அப்படிங்கிற மாரி காவேரியோட அம்மா சொல்றாங்க. சாரதா இத கேட்டு, "வாங்க நாங்களே உங்கள வந்து பார்க்கலான்ட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. வாங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "அத்தை வாங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வராரு. "தம்பி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்னங்க அத்தை பண்ணேன்? இப்ப தான் எனக்கு நிவின் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நான் இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. என் பாட்டி என் மேல வச்சிருந்த பாசத்துல ஏதோ வந்து நான் நல்லா இருக்கணும். பிரச்சனைய வந்து நான் விலகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ பண்ணிட்டாங்க. நீங்க அதெல்லாம் வச்சு மனசுல வச்சுட்டு பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அது இல்ல தம்பி. அந்த விஷயம் வந்ததுனால தான் இப்ப இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "எத பத்தி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஏப்பா நீ வந்து பாண்டு பத்திரம் போட்டு 1 வருஷம் கல்யாணமான மாரி நடிக்கத்தானே பொண்ண கூட்டு போன. கடைசியில உண்மையாலுமே பொண்டாட்டி ஆக்கியிருக்கிற நீயே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க அத்த அது வந்து" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நான் உண்மையாலுமே வந்து காவேரியை ரொம்ப மனசார விரும்புறேன். விரும்புனது மட்டும் இல்லாம அவள கடைசி வரைக்கும் கை 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 குடுத்து கடைசி வரைக்கும் அவள நான் பார்த்துக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க தான் விடமாட்டேங்கிறீங்க. நான் இப்போ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு பண்ணத திரும்ப திரும்ப அதையவே மனசுல வச்சுக்கிட்டு காவேரி என்னோட சேரக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "தம்பி என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசாதீங்க. கடைசியா வந்து நீங்க கூப்பிடுறப்ப கூட உங்களோட அனுப்பி வைக்கிற முடிவுல தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வீட்டாளுக தான் வந்து தேவையில்லாம பேசிட்டு போயிட்டாங்க. வீட்ல எல்லாருமே கலந்து பேசி முடிவு பண்ணியாச்சு. காவேரியின் விஜயின் மேல் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பேசினாங்க. இதுக்கப்புறம் எப்படி நாங்க அனுப்ப முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்க டைரக்ட்டா என்கிட்ட ஃபோன் பண்ணியோ, இல்ல நேர்லயோ கேட்டிருந்திருக்கலாமே. இல்ல நான் வீடு தேடி வந்து நான் கூப்பிட்டேன்ல. அப்பவாவது ஒரு வார்த்தை இப்படி உங்க வீட்ல ஆளுக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ வந்துட்டு தாத்தா சொல்கிறாரு, நடந்து முடிஞ்சதை பற்றி ஏன்டா பேசிட்டு இருக்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து அப்படிலாம் சொன்னாங்க, எனக்கு தெரியணும் உங்கள் தாத்தா, அப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாண்டா சொன்னேன், இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சேன், இருந்தாலும் உங்கள் மேலே வச்சிருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை எனக்கு இப்போ போயிருச்சு. அவங்க மட்டும் கிடையாது, உங்கள் சித்தியும் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு, ஏன் சித்தி என் மேலே உங்களுக்கு அவ்வளோ என்ன கோவம், அஜய் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் விஜய், இங்கே காவேரி வந்ததுலேருந்து அஜயோட வாழ்க்கையும் சரி உன் வாழ்க்கையும் சரி கெட்டு குடிச்சவராயிருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் 2 பேத்து வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இனிமேல் இந்த காவேரி இந்த வாழ்க்கையிலுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்களும் ஒரு பொண்ணு தானே, தெரிஞ்சு தானே பேசுகிறீங்க, காவேரி மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு இன்னும் மறுபடியும் காவேரி கூட வாழக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு காசு பணம் தான் வேணா எங்கெங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு நான் காவேரி கூட்டிகிட்டு இந்த வீட்டை வந்துட்டு இந்த நிமிஷமே வெளில போயிடுறேன். நீங்களே இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஏதோ பண்ணிக்கங்க, எனக்கு பணத்தை விட எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற தாத்தா, இங்கே பாரு நீ எல்லாம் இந்த வீட்டை விட்டுலாம் எங்கேயும் போகக்கூடாதுடா, அதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏங்க வாரிசு வயிற்றில் வளருது அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே அவளை தூக்கி தலையில் வச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, நீ பண்ணுறதே சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியல, நல்லா தான் இருந்தேன், இந்த கொஞ்ச நாளாக உனக்கு மனசு மாறிடுச்சு, என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியல, யாரும் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் எதுவும் சொல்லலை, நானே தான் சொல்லிட்டு இருக்கிறேன், காவேரி வந்த நாள்லேருந்து இவன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் கல்யாணி, இனிமேல் காவேரி பற்றி நீ ஏதோ பேசினேன் எனக்கே கோவம் வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் நல்லது சொன்னால் உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏறாது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாட்டி. இப்போ சாரதா கிட்ட தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருமா நடக்கக்கூடாத விஷயமெல்லாம் நடந்துருச்சு, ஏதோ சின்ன சிறுசுங்க எப்படியோ வந்து கல்யாணம் பண்ணி கடைசியில் இப்படி இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்காங்க, நம்மளால் இனிமேலாவது பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க ஐயா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு தன்னால் இருந்திருக்கிறா, இவ்வளோ நாளாக இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பசுபதி பிரச்சனை வேற ஓடி இருந்தது, எல்லாரும் குழப்பத்தில் இருந்தோம், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் காவேரியோ இல்லை விஜயோ யாரோ ஒருத்தர் வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை, எப்படியோ கடைசியாக வந்து பசுபதியோட பிரச்சனை சால்வ் ஆகி பசுபதி ஜெயிலுக்கு போனோன்னே சரி ஓகே ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்போ கடைசியில் தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடி வந்து பிரச்சனையாயிருச்சு. இப்படியே போயிட்டே இருந்தால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னால நானும் காவேரி பிரிஞ்சு போயிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி சொல்கிறீங்க, நானும் காவேரி சேர மாட்டோமோ அப்படிங்கிற அதே டென்ஷனில் தான் இருந்தோம், இதை பற்றி சொல்லணும்னு கூட எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பசுபதி வராரு. பசுபதி வந்தோன்னே இந்த மறுபடியும் டேய் செம கடுப்பில் இருக்கேன், கம்முன்னு போயிரு, மடி எதுக்கட எங்கள் வீடு தேடி வர, ஏன்டா வாலண்டியர் வந்து அடி வாங்குறதுக்குனே வருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே எகிரி குதிச்சுட்டு போகிறாரு. அப்போ வந்து டே இங்கே பாரு, என்ன காவேரி வயிற்றில் உன் குழந்தை வளருதுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் இப்போ வந்தேன் நான், அதை எப்படிடா காவேரி வந்து வயிற்றில் உன் குழந்தை வரலாம், நீயும் வந்து காவேரி ஒன்று சேர்ந்து வாழலாம், அதெல்லாம் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் விட வேண்டாம், நீ பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை தேடி எனக்கு தெரியும், நான் வீட்டுக்கு வந்தால் நீ வருவேன்னு தெரியும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க வருவாங்க, உன்னை எப்படி கொத்த தூக்கிட்டு போவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ உனக்கு இப்படி வேறு ஒரு ஆசை இருக்குதா, நான் பண்ண வேண்டிய வேலையில் நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தாண்டா ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா ஜாமீனில் வெளில வந்துட்டு 2 நாள் வந்துட்டு என்ன ஆட்டம் போட்ட, கொடைக்கானல் போய் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அபகரித்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிற நீ, டேய் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த பூமிக்கே பொறுக்காதடா நீ பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், காவேரி வயிற்றில் குழந்தை வளர்ந்தா தானடா நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் காவேரி சம்மந்தப்பட்டவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்தினா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்க பசுபதி காவேரி பிடிச்சி கீழே தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே பிடிச்சி தள்ளுறக்கு போகிறாரு. அப்போ வந்துட்டு பசுபதிக்கும் விஜய்க்கும் செம சண்டை வந்துடுது. சண்டை வந்தது மட்டும் இல்லாமல் பசுபதியை நல்லா போட்டு அடின்னு அடிச்சிடறாரு. ஏன்டா உனக்கு ஒரு கை உடைச்சா பத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையும் போட்டு சேர்த்து முறுக்கி விட்டுறாரு. அப்போ ராகினி வந்துடுறாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் இல்லைப்பா, இங்கெல்லாம் போகாதீங்க, தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை ஆயிரும், அவன் வந்து மனுஷனாட்டம் நடந்துக்க மாட்டான், மிருகமாட்ட போட்டு அடிப்பான், தேவையில்லாதப்பா, வயசான காலத்தில் எதுக்குப்பா அப்படி வராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. ராகினி உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொன்னேன், உனக்கு உங்கள் அப்பா முக்கியம் அப்படின்னா பத்திரமோ கூட்ட வச்சுக்கோ, தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் நீ கொண்டு வந்து இங்கே கோர்த்து விடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா, உங்கள் அப்பா உயிரோட உனக்கு தேவையில்லையா, இங்கே ஒரு நேரம் போகிற ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் வந்துட்டு மூக்க நுழைச்சிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் பாரு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்குப்பா இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போய் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு பாருங்கள் சார், வீடு தேடி வந்து எப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அதுக்காக தான் சார் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே வந்து கேஸ் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாண்டு வந்து தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள் மாமனார் சொத்தை வந்து அபகரிக்க பார்க்குறான், அந்த கேஸும் கொடுத்துருக்கேன்லங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சார் ஒன்றுன்னா பார்க்கலாம், ஏன் ஜாமீன்லாம் வெளில வந்தால் 2 நாள் வந்து அமைதியாக இருந்தோமா, பொண்ணு 2 நாள் சாப்பாடு ஆக்கி போட்டால் சாப்பிட்டோமா போவோமான்ட்டு இல்லாமல் எதுக்கு உனக்கு இந்த வயசான காலத்தில் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் யார் என்னன்னு தெரியாமல் பேசுகிறீங்க, உனக்கு தெரியும் நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீன்னு எல்லாமே தெரியும், வாடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த பசுபதினால எந்த பிரச்சனையும் இருக்காது, பசுபதிக்காக பயந்தெல்லாம் நீ எங்கூட சேர்ந்து வாழ வேண்டாம்னு நினைக்காத காவேரி, இப்போவாது
இப்போவாவது சொல்லு, எல்லாம் உண்மையை சொல்லியாச்சுல்ல. இனிமேலாவது என்னோட சேர்ந்து வாழ்றக்கு உனக்கு விருப்பமா? இல்லை என்னதான் நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிற? உங்கள் வீட்டிலே தான் இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி இதுக்கு மேலே காவேரி என் கூட இருந்தால் அது சரிப்பட்டு வராது. நீங்களே வந்து காவேரி நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா நல்லா நினச்சதெல்லாம் சாதிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து தாத்தா சொல்கிறாங்க, இனிமேலாவது விஜய் சந்தோஷமாக இருக்க விடு, எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காது, நீ போ கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு தாத்தா.